தெலுங்கு இலக்கியங்களில் திருப்பதியை பற்றி ஒரு குறிப்பு கூட இல்லை, அதனால திருப்பதி தமிழ்நாட்டுக்கு வேணும் அப்படின்னு. இப்படி திருப்பதியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணிருக்காருன்னு நினைக்கிறீங்க? அந்த கோவில் நம்ம கூட இருக்கணும்ன்றதுல ஐயாக்கு அவ்வளவு ஆசை. திகாக்கும் திமுக அவ்வளவு ஆசை இருந்துச்சு, அந்த உண்டியல் நம்ம கூட வந்துருமேன்றக்கா ரொம்ப ஆசை. திமுக பெரிய ஆசை திருப்பதி நம்ம கூட இருக்கணும், என்னடா அந்த உண்டியல் நம்ம கூட வந்துடும். அக்கா கனிமொழி கூட கேட்டாங்களே ஒரு தடவை, வராம இருந்திருந்தா சேகர் பாபு பெரிய மல்டி மில்லியனர் இருப்பாரு. அக்கா கனிமொழி ஒரு தடவை சொன்னாங்க, கோயிலுக்கு போன திருப்பதி பெரிய சர்வ வல்லமை வாய்ந்த கடவுள்ங்கிறாங்க, உலகத்தையே அவர் தான் காக்குறாருங்கிறாங்க. பிறகு அந்த கோயில பாக்குற அந்த உண்டியல் பக்கத்துல 3 போலீஸ் துப்பாக்கியோட போட்டிருக்காங்க. தான் கோயில கூட தான் உண்டியல கூட அவரால் காக்க முடியாதவர் எப்படி உலகத்தை காப்பாருன்னு அக்கா கனிமொழி ஒரு மீட்டிங்ல பேசிச்சு. அப்ப நாம கூட பிஜேபியில இருந்து கூட நான் பதில் கொடுத்தேன், இல்லக்கா முன்னால எல்லாம் கோயில் உண்டியலுக்கு போலீஸ் போடுற பழக்கம் இல்ல, இப்ப திமுக காரெல்லாம் கோயிலுக்கு போறதுனால நீங்க நிறைய போறதுனால போட வேண்டியிருக்குக்கா, இல்லைன்னா உங்களுக்கு பயந்துட்டு தான் போடுறோம், நீங்க நிறுத்திட்டீங்கன்னா நம்ம நிறுத்திடலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அக்காட்ட இருந்து பதில் வரலன்னு வச்சுங்க. நீங்க பிராமண எதிர்க்கிறேன்ற பேர்ல உங்களுக்கு வர்ணாசிரம தர்மத்தை நீங்க எதிர்க்கல, ஜாதி பாகுபாட்டை ஒழிக்கல, எதுவுமே செய்யல. நீங்க உங்களுக்கு என்னன்னா வேலையெல்லாம் வந்துடக்கூடாது, அவ்வளவுதான். கவர்மெண்ட் போஸ்ட்ல அரசாங்க பதவிகள் கிடைச்சு வரும்போது அதுல பிராமின்ஸ் நிறைய எண்ணிக்கை வந்துடக்கூடாது. அது மத்தவன் யாரா இருந்தாலும் சரி அவனை வச்சு ஃபில்அப் பண்ணணுமே தவிர பிராமின் வரக்கூடாதுன்ற ஒன்றை தாண்டி உங்களுக்கு ஒரு சமூக பார்வைன்னு ஏதாவது இருந்ததா? இந்து அறநிலையத்துறை என்ற ஒன்றை உருவாக்கி அதை பிராமணர்களிடமிருந்து கைப்பற்ற வேண்டும், திரும்ப பெற வேண்டும் இந்து அறநிலையத்துறைய கோவில்களை என்று சொல்லிதான் ஜஸ்டிஸ் கட்சி இந்து அறநிலையத்துறை உருவாக்குறாங்க. அது பனகல் அரசர் மூலமாக அந்த பெரிய முயற்சி பண்ணி அதை பண்ணணும்னு சொன்னாரு. அதற்கு உடனேக இருந்து அதை முழுக்க டிராஃப்ட் பண்ணி அதை பற்றி ஆய்வு செய்து அதை எல்லாமாக செய்து கொடுத்தவர் கோபாலசாமி ஐயங்கார். நான் பிராமின்ஸுக்கு இவ்வளவு ரிசர்வேஷன் வர்றதுக்கு ஒரு பெரிய இயக்கம் தேவையில்லை. அவர் சொல்றாரு, அடுத்த நுட்பமா அவர் கவனிக்கிறது சொல்றேன். இதே வெள்ளக்கார ஆட்சியில தான் முஸ்லிம்ஸ்க்கு ரிசர்வேஷன் வச்சிருந்தான், கிறிஸ்டியன்ஸ்க்கு ரிசர்வேஷன் வச்சிருந்தான், வேலையில சட்டமன்ற தொகுதிகளில் ரிசர்வேஷன் உண்டு, ஆங்கிலோ இந்தியனுக்கு ரிசர்வேஷன் உண்டு, எஸ்சி மக்களுக்கு விதிவிலக்கா கொஞ்சம் இடம் கொடுத்திருந்தான், 1-2 மாத்திரம். அப்போ முஸ்லீமுக்கு ரிசர்வேஷன் கொடுக்க முடியுது வெள்ளக்காரனால, கிறிஸ்தவங்களுக்கு கொடுக்க முடியுது, ஆங்கிலோ இந்தியனுக்கு கொடுக்க முடியுது, எஸ்சி மக்களுக்கு கொடுக்க முடியுதுல, அவனே நான் பிராமின் கொடுத்திருந்தேன். நீங்க இவனுக்கெல்லாம் இடஒதுக்கீடு கொடுத்தது மாதிரி நான் பிராமின்ஸுக்கும் கொடுன்னு ஒரு கோரிக்கையை வச்சுட்டு ஒரு வெள்ளை பேப்பர்ல பெட்டிஷன் எழுதி கொடுத்திருந்தா வேலையை முடிஞ்சு போச்சு. ஜஸ்டிஸ் கட்சிக்கான நியாயமே இல்லையே கேட்கிறார் மாப்போசி. ஒருத்த வரலாற்றுல இதுவரைக்கும் பதில் சொல்ல. நான் ஜஸ்டிஸ் கட்சி என்பதில் பெருமைப்படுகிறேன்னு பேசிக்கிறாங்கல்ல. காங்கிரஸ் கட்சி நாங்கள் சைமன் கமிஷனை புறக்கணிப்போம், பாய்காட் பண்ணுவோம்னா இல்ல நாங்க வரவேற்போம். இப்படி எல்லாவற்றிற்கும் நேராக அவன் கருப்புன்னா அது வெள்ள. இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணும்னா என்ன சுதந்திரம் கொடுக்காத. வரலாற்றில் அவங்க செஞ்ச துரோகம், ஜாலியன் வாலாபாக் படுகொலையை ஆதரிச்சு தீர்மானம் போட்ட ஒரே இந்திய கட்சி நீதி கட்சி தான். வரலாற்றில் மிகப்பெரிய களங்கம் அந்த கட்சிக்கு. இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் அதை கேட்டு கொதிச்சு போயிட்டான். இங்கிலாந்து நாட்டினுடைய எம்பிக்கள் இதை கண்டிக்கிறான். இங்க உள்ள இந்த பசங்க அதை ஆதரிச்சு தீர்மானம் கொண்டு வர்றாங்கன்னா இது எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி இது இன்ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு வச்சிருக்கணும், ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு வச்சுட்டாங்க. அதனாலதான் திருவிக்கா சொல்றாரு ஒரு இடத்துல. திருவிக்கா இப்ப திகாக்காரன் திருவிக்கா ரொம்ப புகழ்வான், ஆனா அவர் என்ன சொன்னாருன்னு தெரியாது, தெரிஞ்சா புகழ மாட்டான். அவர் சொல்றாரு, இந்த நீதி கட்சி வரிசையா இத்தனை வருஷம் ஆட்சியில் இருக்குல்ல, இது காரணம் என்ன தெரியுமா? காங்கிரஸ் போட்ட பிச்சை அப்படிங்கிறார். காங்கிரஸ் போட்ட பிச்சைனாலதான் நீதி கட்சி இத்தனை ஆண்டு. காங்கிரஸ் எலெக்ஷன்ல என்னைக்கு 37 போட்டிட்டாங்களோ நீதி கட்சி டெபாசிட் காலி, துண்ட காணா துணிய காணா ஓடிட்டான். இவ்வளவு சமூக நீதி பேசுற நீதி கட்சி தனது 15 ஆண்டு கால ஆட்சி காலத்துல ஒரு எஸ்சிய கூட மந்திரியாக்கல. அதே நீதி கட்சியில தான் ரெட்டமலை சீனிவாசன் இருக்காரு, அதே நீதி கட்சியில தான் MC ராஜா இருக்காரு, அதே நீதி கட்சியில தான் தர்மலிங்கம் பிள்ளை, அவர் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர், மிகப்பெரிய தலைவர், அவர் இருக்கிறாரு. யாரையுமே ஒரு மந்திரி கூட ஆக்கல. டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் சொல்றாங்கல்ல, DNT கிரிமினல் ட்ரைப்ஸ். எங்க பக்கம் மதுரை பக்கம் எல்லாம் அந்த சமுதாய மக்களை ராத்திரியில 6 மணிக்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லிடுவான். அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல முளைக்குச்சின்னு வச்சிருப்பான், அதுல போட்டு விலங்கு போட்டு செயின் போட்டு கட்டிடுவான். விடிய விடிய அப்படியே செயின் போட்டு கட்டி அங்கேயே படுத்துக்கணும் ஒரு சாக்கு வச்சு. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்கிற முழக்கத்தை தமிழகத்துக்கு முதல்ல அறிவித்தவர், அறிமுகப்படுத்தியவர் ஐயா மாப்போசி அவர்கள் தான். எங்கும் தமிழ் எதிலும் தமிழ். இந்த கருத்து யாரை ஈர்த்ததோ இல்லையோ மோடி அவர்களை ஈர்த்திருக்கிறது. ஐயா மாப்போசி அவர்களை தன் வாழ்நாளில் பார்த்திராதவர் மோடி, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற முழக்கத்தை கேட்டிராதவர். ஆனால் இன்று மோடி அவர்கள் உலகத்தில் எங்கு போகிறாரோ எங்கெங்கும் தமிழ் என்கிற முழக்கத்தை நரேந்திர மோடி பின்பற்றி வருகிறார். அவர் எங்கு போனாலும் தமிழ் பேசுறார்.
நிறைய அரசியல்ல பார்ப்போம், வட இந்திய தலைவர்கள்லாம் முன்னால நிறைய வருவாங்க, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்லாம் வருவாங்க. அவங்க தமிழ்நாட்டில் வரும்போது வணக்கம் அப்படின்னு தமிழ்ல பேசுவாங்க. கேரளாவில் போறப்ப மலையாளத்தில் ஒரு வணக்கத்தை சொல்லுவாங்க. நம்ம ஐயா ஸ்டாலின் கூட கல்கத்தா போறப்ப பெங்கால்ல பேசினாரு. அவர் தமிழ்ல பேசினாரு, எழுதி வச்சு வாசி தப்பா பேசுறவரு பெங்கால்ல ஏன் பேசுறாருன்னா அப்பதான் யாருக்கும் புரியாது என்பதனால கூட பேசியிருக்கலாம். அந்தந்த மாநிலத்தில் அந்த மொழி மக்களை கவர்வதற்காக அப்படி பேசுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டிற்கு வெளியில தமிழை எடுத்துச் செல்கிற ஒரு தூதுவராக, தமிழ் தூதுவராக என்று இருப்பவர் ஐயா நரேந்திர மோடி தான். இமயமலையில ராணுவத்தினுடைய முகாமுக்கு போகிறார். அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஹிந்தி தான் தெரியும், தமிழை யாரோ ஒரு சில ராணுவ வீரர்கள் இருந்திருக்கலாம். அந்த இமயமலையினுடைய அந்த பனிமலையில இருந்து பேசுறார் ஐயா மோடி. இந்த இடத்தை பற்றி தான் தமிழ்நாட்டில் பாரதியின் ஒரு தேசிய கவிஞன் இருந்தான், அவன் பாடுனா வெள்ளி பனிமலை மீதுலாவுவோம், மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். அப்படியே தமிழ் பாட்டை, பாரதி பாட்டை முழுமையாக துண்டுச்சீட்டு இல்லாமல் பாடி காண்பித்தார் நரேந்திர மோடி என்றால், நீங்க ஒரு திருக்குறளை திமுக காரண தப்பு இல்லாம சொல்லுங்க, பிஜேபி ஆட்சிக்கே வர வேண்டாம், கலைச்சிடலாம் கூட. ஒரு திருக்குறளை திமுக யாராவது முக்கிய தலைவர்கள் தவறு இல்லாம சொன்னா சவால் தான். தமிழ் பாதுகாவலன்னு சொல்றதுல ஒரு திருக்குறளை சொல்லு, எழுதி வைக்காம பார்க்காம மனப்பாடம் பண்ணி சொல்லணும். துப்பார்க்கு துப்பாய் அந்த ஒரு குறளை சொல்லு பார்ப்போம். ஆனால் நரேந்திர மோடி திருக்குறள் சொல்றாரு, மனப்பாடம் பண்ணி சொல்றாரு, எழுதி வைத்து சொல்லவில்லை. ஐநா சபைக்கு போறாரு, யாதும் ஊரே யாவரும் கேளிர் கணியன் பூங்குன்றனாருடைய உரையை சொல்லுகிறார். ஔவையை பற்றி பேசுகிறார். வெளிநாடுகள்ல தமிழை சொல்லி, ஔவையை சொல்லி, ஔவையினுடைய வாக்கியங்களை சொல்லி பேசுகிறார். புறநானூற்றிலிருந்து கோட் பண்றாரு. இன்னைக்கு ஐயா மாப்போசி மாத்திரம் உயிருடன் இருந்தார், அவர் உச்சி முகர்ந்து ஆசி அளிக்கும் ஒரே நபர் நரேந்திர மோடி தான். தமிழ் பேசினாலே சந்தோஷப்படுவார் மாப்போசி. தமிழை தாய்மொழியாக இல்லாமல் ஒரு குஜராத்துக்காரர் இவ்வளவு தமிழ் பேசுறாருன்னா எப்படி சந்தோஷப்பட்டிருப்பார் பாருங்க. அநேகமா மகாத்மா காந்திக்கு அப்புறமா மாப்போசிக்கு பிடித்த இரண்டாவது குஜராத்தியர் நரேந்திர மோடியா தான் இருப்பார் நினைக்கிறேன். அந்த அளவு எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்பதை, எங்கெங்கிலும் தமிழ். நம்பி சொன்ன மாதிரிதான் செங்கோல். செங்கோல் என்கிற ஏடு முன்னால நூலகத்துல வரும், கிளை நூலகத்துல நான் மாணவனாக இருக்கும் போதெல்லாம் அதை வாசிச்சிருக்கேன். அதற்கப்புறம் RSS சேத்துப்பட்டு அலுவலகத்துல அந்த செங்கோல் ஏடு அப்ப அங்க வாசித்திருக்கிறேன். ஆனால் என்ன பிரச்சனைனா அப்போ எல்லாம் எனக்கு அது புரியாது. ரொம்ப தூய தமிழ்ல, உயர்ந்த நடையில, உயர்ந்த தரத்துல அதெல்லாம் வரும்போது நாம அப்படி பழக்கப்படவில்லையே, அதனால அது புரியாது. ஆனால் இப்போ எப்போதாவது ஒரு பேக் வால்யூம் செங்கோல் கிடைச்சா எவ்வளவு அற்புதமாக இதெல்லாம் எழுதியிருக்கிறாங்க, கருத்து பதிவு செய்திருக்கிறாங்க, ஆச்சரியமா இருக்கும். செங்கோல்னு பேர் வச்சிருக்கிறாங்க. செங்கோல் என்ற பெயர் ஐயா மாப்போசி அவர்கள் தனது பத்திரிகைக்கு வைத்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு செங்கோல்ங்கிற வார்த்தை இட்ஸ் எ பேன் இந்தியன் வேர்ட். தெரிஞ்சுக்கங்க, இந்தியா முழுக்க அவன் அஸ்ஸாம்காரனோ, பெங்கால்காரனோ, ராஜஸ்தானியோ, காஷ்மீரோ, அவனுக்கு தெரிந்த ஒரு வார்த்தை, தமிழ் வார்த்தை செங்கோல். அப்போ மாப்போசி நடத்திய பத்திரிகைய அவருக்கு பேரே தெரியாம இன்னைக்கு உலகம் எல்லாம் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு அந்த செங்கோல் என்ற வார்த்தை மனசுல பதிந்திருக்கு. அது மாதிரி ஐயா ஒரு கருத்து சொல்லுவார். ஆங்கிலம் வளர்த்த மூட நம்பிக்கை அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்கு, சின்ன புத்தகம் தான். நீங்க விறுவிறுன்னு வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் வாசிச்சலாம். அந்த புத்தகத்துல ஆங்கிலம் எப்படி உலக மொழி இல்லை என்பதை பற்றி நிரூபணம் செய்கிறார் ஐயா மாப்போசி. நாம நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆங்கிலம் உருவாக்கிய, ஆங்கிலம் வளர்த்த மூட நம்பிக்கை அது. ஆங்கிலம் என்பது ஒரு உலக மொழி என்பதே ஒரு மாயை. அது எப்படி பல ஐரோப்பிய நாடுகள்ல ஆங்கிலமே இல்லை. ஆங்கிலம் இல்லாமல் அங்கே எப்படி அறிவியலும் தொழில்நுட்பம் வளர்ந்தது, இலக்கியம் வளர்ந்தது. பல நோபல் பரிசு இலக்கியத்திற்கு பெற்ற பல நோபல் பரிசு பெற்றவர்கள் எல்லாம் ஆங்கிலம் தெரியாதவர்களும் பெற்றிருக்கார். ரோமன் ரோலண்ட் பிரெஞ்சு நாட்டை சார்ந்தவர், பிரெஞ்சு இலக்கிய மேதை. அவருக்கு ஆங்கிலம் தெரியாது, ஆனால் நோபல் பரிசு பெற்றவர். அவர் தான் இந்தியாவை பற்றி, காந்தியை பற்றி, ராமகிருஷ்ண பரமஹம்சர் பற்றி, விவேகானந்தரை பற்றி எல்லாம் அற்புதமாக எழுதியவர் ரோமன் ரோலண்ட். அப்படி ஆங்கிலம் தெரியாதவர்கள் நோபல் பரிசு எல்லாம் கூட வாங்கியிருக்கிறாங்க. அப்படி ஆங்கிலம் என்பதை ஒரு உலக மாயை என்று முதலாக யாராவது இந்தியாவில் சொல்லியிருப்பாங்கன்னா மாப்போசி தான் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லி 50-60 ஆண்டுகள் கழித்து இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கை வருகிறது. ஐயா மோடி அவர்கள் தலைமையில் நடக்கிற இந்த ஆட்சி தேசிய கல்விக் கொள்கை NEP அப்படின்னு சொல்றாங்க.
பல பேர் நம்மால என்ன பண்றா தப்பா, NEP-னா நியூ எஜுகேஷன் பாலிசிங்கிற. நியூ எஜுகேஷன் பாலிசி இல்ல, இது நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு சொல்லணும். யாராவது பிஜேபி காரங்க இருந்தா திருத்திக் கொள்க, தயவு செய்து திருத்திக் கொள்க, ஆதித்யாவும் திருத்திக் கொள்க. புதிய கல்விக் கொள்கை இல்ல, தேசிய கல்விக் கொள்கை. அந்த தேசிய கல்விக் கொள்கையில மொழி பற்றிய விவரங்கள் வரும்போது அந்த கல்விக் கொள்கை மிக திடமாக அறிவிக்கிறது, ஆங்கிலம் உலக மொழி என்பது இட் இஸ் எ மித் என்று அறிவித்திருக்கிறார்கள். இது மாப்போசி 50 ஆண்டுகளுக்கு முன்னால சொல்லியிருக்காங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆங்கிலத்துக்குன்னு ஒன்னும் கொம்பு முளைக்கல, ஆங்கிலம் படிச்சாதான் முன்னேற முடியும் என்பதில்லை, ஆங்கிலம் படித்தால் தான் அறிவியலும் தொழில்நுட்பத்திலும் முன்னேற முடியும் என்பதில்லை. அது எல்லாம் இல்லாமலே தாய்மொழி மூலமாக முன்னேறிய நாடுகள் எத்தனையோ நாடுகள் இருக்கு என்று பட்டியல் எல்லாம் போட்டு இந்த தேசிய கல்விக் கொள்கை பல கல்வி விற்பனர்களை கொண்டது. தலை சிறந்த கல்வியாளர்கள் உருவாக்கி கொடுத்த டிராப்ட் அது. அதுல சொல்றாங்க ஆங்கிலம் உலக மொழி என்கிற மாயை நாம் எடுத்துருவோம். அதனால குறைந்தபட்சம் ஆரம்ப கல்வி தொடக்க கல்வி அளவிற்காவது ஒவ்வொரு மாணவனும் தாய்மொழியில பாடம் கற்க வேண்டும் என்பதுதான் தேசிய கல்விக் கொள்கை. இது ஐயா மாப்போசி எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால சொன்னது. உதாரணத்துக்கு நான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றேன். இப்ப சொல்லுங்க, மோடியின் முன்னோடி மாப்போசி தான் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? 2-3 சாம்பிளுக்கு. இதுல இன்னொரு விஷயம், நான் அதிர்ந்து போன ஒரு விஷயம். நீங்க அரசமைப்பு சட்டம் உருவாக்குவதற்கு அரசியல் நிர்ணய சபை உருவாக்குறாங்க. அதுல தேசியத்தை பத்தி பேசுறாங்க, தேசிய ஒருமைப்பாட்டை பத்தி பேசுறாங்க. இந்திய தேசியம் என்பது பாரதிய ஜனதா கட்சியில இட்ஸ் எ கல்ச்சுரல் நேஷனலிசம் என்று சொல்கிறோம், பண்பாட்டு தேசியம் என்று சொல்கிறோம். அரசியல் என்பது அரசியல் ரீதியாக வெள்ளக்காரன் ஒன்றிணைத்தது என்பது சமீப ஆண்டுகள் இருக்கலாம். ஆனால் நினைவு தவறாத காலத்திலிருந்து, நினைவு தெரியாத காலத்திலிருந்து இந்தியா ஒரு தேசமாக ஆன்மீக ரீதியாக பண்பாடு ரீதியாக இருக்கிறது என்பதை சொல்லுகிறோம். கல்ச்சுரல் நேஷனலிசம் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தம். இப்போ நாம பின்பற்றி கொண்டிருப்பது வழக்கு நடைமுறைகள்ல கான்ஸ்டிடியூஷனல் நேஷனலிசம், அரசமைப்பு தேசியம். இது அரசமைப்பு சொல்லுகிறது இது ஒரு நாடுன்னு, அரசமைப்பு சொல்லுகிறது இதுதான் தேசிய கொடி, அரசமைப்பு சொல்லுகிறது இது தேசிய கீதம். இது இந்த மாதிரி சிஸ்டத்துக்குள்ள நாம யாராவது தேச விரோதமா பேசினா தண்டிக்கலாம். அப்படி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் நேஷனலிசம் உருவாயிருக்கு. அது உருவாகி 1950க்கு அப்புறம் நடந்து கொண்டிருக்கு. அப்ப தேசியம் என்ற வார்த்தை நமக்கு தெரியும். கம்யூனிஸ்டுகள் தேசிய கருத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சர்வதேசியம் பேசுவாங்க. அவங்களுக்கு தேசியத்தில் நம்பிக்கை கிடையாது. ஏன்னா ஐரோப்பிய நாடுகள்ல தி நேஷன் ஸ்டேட்ஸ் உருவானதுக்கு அப்புறம் தான் தேசங்களுக்கு இடையே போர் வந்தது, யுத்த வெறி வந்தது, ஆயுத குவிப்பு வந்தது, கோடிக்கணக்கான மக்கள் செத்து போனாங்க. அதனால இந்த நேஷன் ஸ்டேட்ஸ் என்பதே இது ஒரு வன்முறை கருத்து என்பது கம்யூனிஸ்டுகளுடைய ஒரு மிகப்பெரிய சித்தாந்தம். நேஷன் ஸ்டேட் என்ற பெயர்ல மக்களை கொலை செய்வதற்கான உரிமை யாருக்கும் இல்லை. அப்படி மக்களை கொலை செய்கிற உரிமை கம்யூனிஸ்டுகளுக்கு மாத்திரம்தான் உண்டு என்பது அவங்களுடைய தியரி. சர்வதேசியம் அது. அதனாலதான் பாருங்க, கம்யூனிஸ்ட் பார்ட்டின்றதான் உலகம் எல்லாம் இருக்கிற எல்லா கட்சிக்கும் பேரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான். ரஷ்யால கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பேரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி, இந்தியாலையும் அதுக்கு பேரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி, இலங்கையிலையும் அதுக்கு பேரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான். பேர் மாறாது, ஏன்னா சர்வதேசியம். ஆஃப் இந்தியான்னு ஒண்ணு போட்டுக்கலாம், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் ரஷ்யா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா. அவ்வளவுதான், அந்த சாப்டர் மட்டும் மாறிட்டே இருக்கும். பேர் ஒண்ணுதான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. ஒரே யூபிஎஸ்ல தான் இயங்குது, அதெல்லாம் சிபிஎஸ்ல தான் இயங்குது. இது சர்வதேசியம். தேசியம் நம்ம பார்த்துட்டோம். இப்ப புதுசா கொஞ்சம் பேர் முளைச்சிருக்கான் தமிழ்நாட்டில், தமிழ் தேசியம். இதுக்குன்னே பிறந்திருக்கான். இது ஆம வேகத்துல போயிட்டு இருக்கு இப்ப தமிழ் தேசியம். ஏன்னா ஆமக்கறி சாப்பிட்டதுனால ஆம வேகத்துல போயிட்டு இருக்கு. இந்த முயல் கறி சாப்பிட்டான்னா முயல் வேகத்துல போகும், குதிரை கறி என்னைக்கு சாப்பிட்றோம்னா அன்னைக்கு குதிரை வேகத்துல போவான்னு வச்சுங்க. அப்போ இந்த தமிழ் தேசியம் என்பது ஒரு கருத்து. அது தமிழ் மொழியை அடிப்படையாக கொண்டது. அவங்ககிட்ட கொஞ்சம் சத்து இருக்கு, சரக்கு இருக்கு, அவனு சில விஷயங்கள் அவங்க எல்லாம் பேசுறாங்க. இதற்கு இப்ப சீமான் பேசுறாரு, அதுக்கு முன்னால மணியரசன் பேசினாரு. அதுக்குன்னு சித்தாந்தவாதிகள் கருத்தியலாளர்கள்லாம் இருக்கிறாங்க. இவங்க தமிழ் தேசியம் பேசினாங்க. அதனால என்னாச்சுன்னா நம்ம நாட்டில் ஒரு புதிய சூழல் உருவாச்சு. தமிழ் மேல பற்று இருக்கிறவன், தமிழை நேசிப்பவன், தமிழ்நாட்டை கொண்டாடுகிற ஒருத்தன் தேசியவாதியா இருக்கவே முடியாது. அவன் தேசத்தை நேசிப்பான், அவன் எல்லா மொழிகளையும் சகோதர மொழிகளாக நினைப்பான். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எனது தேசம் இதுதான் உரிமை கொண்டாடுவான். அது முடியாது. ஏன்? அவன் தமிழன், எப்படி அவன் இந்தியனா இருக்க முடியும்? காங்கிரஸ் கட்சிக்காரன் அபத்தமா அவன் ஒரு கருத்தை உருவாக்கினான், இந்தியன் ஒருத்தர் இருந்தா அவன் தமிழனா இருக்க முடியாது. ஏன்னா இந்தியான்றது ஒரு பெரிய தேசியம். இல்ல நீ தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இப்படிலாம் பேசாத. அப்படிலாம் பேசுறதுக்கான உரிமை உனக்கு கிடையாது.
இந்தியா நாமெல்லாம் ஒரே நாடு, நாமெல்லாம் ஒரே சித்தாந்தம் தான். இதுக்குள்ள நமக்குள்ள பிரிவினை உண்மைதான், நான் மறுக்கல. ஆனால் அந்த அங்கீகாரத்தை கொடுக்க மறுத்தது காங்கிரஸ். காங்கிரஸ் சொன்னது தீசிஸ், நான் இந்தியன் தான் தமிழன் இல்ல என்ற கருத்தை வலியுறுத்தினாங்க. அதனாலதான் இந்திய திணிச்சாங்க. இவன் தமிழ் தேசியம் பேசுறவன் சொன்னது நான் தமிழன் தான், நான் இந்தியன் இல்ல. இதெல்லாம் மாநில கட்சிகள் சொன்னது. இது ஆன்டி தீசிஸ். தீசிஸுக்கும் ஆன்டி தீசிஸுக்கும் நடுவுல அற்புதமாக ஒரு சிந்தசிஸ் உருவாக்கிய ஒரே மகான் ஐயா மாப்போசி தான் இந்தியாவிலேயே. நான் இந்தியனாகவும் இருக்க முடியும், நல்ல தமிழனாகவும் இருக்க முடியும். மாப்போசிக்கு யாரு கைடு, யாரு மென்டார்? வேற யாரு? நம்ம ஐயர்வாள் தான், சுப்பிரமணிய பாரதி தான். அவர் சொன்ன அந்த பாடல், வாழிய செந்தமிழ் வாழ்க தமிழர் வாழிய பாரத மணித்திருநாடுன்னு சுப்பிரமணிய பாரதி பாடினானே, அதை வாக்கியங்களாக பாட்டாக பாடியவர்கள் இந்த நாட்டில் கோடானு கோடி. அதை வாழ்க்கையாக வாழ்ந்தவர் மாப்போசி மட்டும்தான். செந்தமிழை பாட முடியும், நற்றமிழரை பாட முடியும், பாரத மணித்திருநாடு எல்லாம் நேர்கோடு. நான் தமிழன் என்கிற எனது அடையாளமும், நான் இந்தியன் என்கிற அடையாளமும் காம்படிட்டிவ் ஐடென்டிட்டிஸ் இல்ல, காம்ப்ளிமெண்டிங் ஐடென்டிட்டிஸ், ஒண்ணுக்குள்ள ஒண்ணு உதவி செய்கிற அடையாளங்கள். இதை சொல்கிற துணிச்சல் அவருக்கு இருந்துச்சு. கான்ஸ்டிடியூஷன் மேக்கர்ஸுக்கே இப்ப தெரியாத ஒரு வார்த்தை. இன்னைக்கும் கூட சுதந்திரம் அடைஞ்சு 75 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அறிவுஜீவிகள் கூட யோசிக்காத ஒரு வார்த்தை. யார் அப்படிப்பட்ட ஆராய்ச்சிக்கு பல்கலைக்கழகங்கள்ல ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் யோசித்து பார்க்காத ஒரு வார்த்தையை ஐயா மாப்போசி பயன்படுத்தி இருக்கிறார். அவரை பெரிய அளவுல ஆராய்ச்சி பண்ணணும் எதிர்காலத்துல. தமிழ் தேசியம் என்பது என்னன்னு சொல்றாரு. இந்திய தேசியம் தான் தேசியம். நான் தமிழன், நான் மலையாளி, நான் கன்னட, நான் தெலுங்குன்னு சொல்றது உபதேசியம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஐயா மாப்போசி. சப் நேஷனலிசம். நான் சவால் விட்டு கேட்கிறேன், இந்த வார்த்தையை இந்தியாவில் வேற எந்த மொழியிலையாவது அவனால் பயன்படுத்தியிருக்காங்க? இந்தியில யாராவது சொல்லி சப் நேஷனலிசம். இந்த சப் நேஷனலிசத்தை நேஷனலிசத்துக்கு அகைன்ஸ்டா ஒண்ணுக்கு ஒண்ணு ஆன்டகனைசிங்கா காமிப்பானே தவிர, ஆன்டனிம்ஸா காமிப்பானே தவிர சினானிம்ஸா. அதுக்கு அற்புதமா உதாரணம் சொல்றாரு மாப்போசி. தேசியம் என்பது ஒரு ஆலமரம் போன்றது. அந்த ஆலமரத்தின் வேர்கள் போன்றதுதான் தேசியம். அந்த வேர்கள் இல்லைன்னா அந்த மரம் இல்ல. அந்த மரம் தான் அந்த ஆலமரத்தை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக காப்பாற்றி கொண்டிருக்கிறது. அப்ப இந்த மொழி அடையாளம் என்பது, சப் நேஷனலிசம் என்பது அதே ஆலமரத்தின் விழுதுகள் போன்றது அப்படின்னு சொல்றார். இது வேர் போன்றது, அது விழுதுகள் போன்றது. வேர் வேணுமா விழுதுகள் வேணுமான்னா இது என்ன கேள்வி? இந்த கேள்வியே தப்பா இருக்கேன்னு சொல்றார். இது யாருக்குங்க தெரியுது? எந்த பல்கலைக்கழகத்தில் இதை பத்தி ஆராய்ச்சி கிடையாது. சப் நேஷனலிசம் ஒரு வார்த்தையை ஒருத்தர் பயன்படுத்தி இருக்கிறாரு. அது என்ன, அதை பத்தி எத்தனை ஆராய்ச்சி? தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு போனீங்கன்னா நூற்றுக்கணக்கான PhD ரிசர்ச் இருக்குங்க. அண்ணாவின் நகைச்சுவை, கலைஞரின் சிலையடை, கேட்டுங்க இதெல்லாம். நான் ஒரு தடவை ஆளுநர்கிட்டே சொன்னேன், நீங்க ஒரு 15 வருஷமா ஒரு 20 வருஷமா எடுத்துங்க, ஒரு 1000 PhD ரிசர்ச் தமிழ்ல என்னென்னலாம் நடந்து, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பல்கலைக்கழகங்களையும் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு பாருங்க, என்ன அபத்தம், என்ன கேவலம்னு பாருங்கன்னு ஆளுநரிடம், இப்ப இருக்கிற மேதகு ஆளுநரிடம் கோரிக்கை வச்சேன். நான் சும்மா வச்சுட்டு வந்துட்டேன். அவர் அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டாரு. அடுத்த முறை நான் போறப்ப, யூ டிட் ஏ குட் ஜாப் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன். நான் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு 15-20 வருஷமா என்ன லிஸ்ட் கேட்டா பூரா இந்த குப்பரா இருக்கு அப்படிங்கிறார். இந்த குப்பைன்ற வார்த்தை அவர் பயன்படுத்தல, நிறைய டிவி காரங்களா இருக்கு. இது ஒரு கான்ட்ரவர்சி ஆயிடாம. குப்பைன்றது நான் சொன்ன வார்த்தை, நீங்க சொன்னதான் இருக்கு. இதை தாண்டி ஒண்ணும் இல்லைங்க. இந்த PhD பண்றவன் ப்ரொஃபசர் இவங்க என்ன பண்றது தெரியுமா? இதை வச்சுக்கிட்டு கருணாநிதியோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம். ஐயா உங்களை பத்தி ஒரு PhD எங்க யூனிவர்சிட்டியில பண்றோம், அப்படியா பட்டு அங்க போய்க்கிறோம். அதன் மூலமா அவங்க அப்படியே காக்கா பிடிச்சுக்குவாங்க. அதன் மூலமா ஒரு புத்தகத்தை வெளியிடுவாங்க. இப்படிதான் கலைஞரை பத்தி, அண்ணா பத்தி என்ன இருக்குங்க? கலைஞரை பத்தி, அண்ணா பத்தி சொல்லலாம். அண்ணா அவர்களுமே மிகப்பெரிய தமிழ் மேதான். கலைஞருடைய பங்களிப்பும் உண்டு, நான் மறுக்கல. ஆனால் கான்செப்சுவலா, கருத்தியல் ரீதியா இந்த நாட்டில் இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் அந்த கருத்து நிக்கணுமே. அந்த மாதிரி கருத்துக்கள் ஏன் இல்ல? நான் கூட ஒரு தடவை செந்தில்கிட்ட கேட்டேன், மாப்போசி அவர்களை பத்தி எத்தனை PhD வந்திருக்கு தமிழ்நாட்டில் கேட்டேன். எத்தனை வந்திருக்கு சார்? ஒண்ணுமே வரல. இது ஒண்ணு போதுங்க தமிழ்நாட்டோட கல்வித்தரம் எவ்வளவு கேவலமா இருக்குன்னு சொல்றதுக்கு. மாப்போசியை பத்தி ஒரு தமிழ் மாணவன் கூட இது வரைக்கும் PhD வரல, ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு டாக்டரேட் ஒருத்தன் கூட பண்ணலன்னா அப்புறம் என்னது? நான் யார பத்தி எல்லாம் PhD வந்திருக்குன்னு சொன்னேன்னா நீங்க சிரிச்சுட்டு போயிருவீங்க கெக்க பெக்கன்னு பல்கலைக்கழகங்களோட தரத்தை பத்தி. என்னைக்கு தமிழ்நாட்டில் BJP ஆட்சி விரைவில் வருதோ
அன்னைக்கு ஐயா மாப்போசி பேர்ல ஒரு பல்கலைக்கழகமே இருக்கும், பல்கலைக்கழக இருக்கைகள் இருக்கும், நிச்சயமா இருக்கும். வேற எதுக்கு பிஜேபி? இன்னைக்கு யாராவது ஒரு முன்னோடி தமிழ்நாட்டில் பொது வாழ்க்கையில் இருந்தவர், அரசியல் இருந்தவர், அவர் சொன்ன அத்தனையும் ஒரு அட்சரம் பிசகாமல் ஒரு கட்சி அதுதான் எங்கள் கொள்கை என்று ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால் மாப்போசி சொன்னது அப்படியே எங்கள் கொள்கைன்னு ஏற்றுக்கொள்ளும். பிஜேபி இன்னைக்கு என்னவெல்லாம் சொல்கிறதோ அதையெல்லாம் காலத்துக்கு முந்தி சொன்னவர் ஐயா மாப்போசி. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்களுக்கு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறார் 72ல. அப்போ எம்ஜிஆருக்கு மாப்போசி அவர்கள் ஒரு ஆலோசனை சொல்றாரு. தெற்க ரொம்ப நம்ம தமிழ்நாட்டில் அந்த கட்சி இல்லைங்க, வடக்க ரொம்ப நல்லா இருக்கு, நிறைய பார்லிமெண்ட்ல எம்பிஸ்லாம் இருக்காங்க, அதுல வாஜ்பாய்லாம் ஒரு தலைவர் இருக்கிறாரு, அத்வான்லாம் ஒரு தலைவர் இருக்கிறாரு, ஜனசங்கம்னு பேர் அந்த கட்சிக்கு. எம்ஜிஆருக்கு ஓரளவு அரசியல் தெரியும், இருந்தாலும் திருப்பி சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப இருந்தேவும் அந்த ஜனசங்கத்தோட கூட்டணி வைத்துக் கொண்டு நீங்கள் அரசியல் செய்யுங்கள் என்று மாப்போசி அவர்கள் எம்ஜிஆருக்கு ஆலோசனை கூறுகிறார். ஒரு தடவை துக்ளக் சோ சொன்னாரு, தமிழ்நாட்டில் பிஜேபி கட்சி வருவதற்கு முன்னாலேயே பிஜேபி கட்சியையும் பிஜேபி தலைவர்களையும் தமிழக மக்களுக்கு எனது துக்ளக் பத்திரிகை மூலமாக அறிமுகப்படுத்திய பெருமை எனக்கு உண்டு அப்படின்னு ஒரு முறை துக்ளக் சோ அவர்கள் சொன்னார். அது முழு உண்மை, அவர் அதை செய்தார், அந்த துணிச்சல் அவருக்கு இருந்தது. ஆனால் அவர் சொல்லாமல் விட்ட விஷயம் அல்லது சோ அவர்களுக்கு தெரியாத விஷயம், அதற்கு முன்பே கூட எம்ஜிஆருக்கு நீங்கள் ஜனசங்கத்துடன் கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஆலோசனை சொன்னவர் மாப்போசி. தமிழ்நாட்டில் யாருக்குமே ஜனசங்கம்னா என்னன்னு தெரியாது, அது என்ன சங்கம்னு அப்ப கருணாநிதிக்கோ அப்ப இருந்த திமுக யாருக்குமே தெரியாது. அப்படி ஏதாவது சங்கம் ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா அது என்ன பேங்க் அக்கௌண்ட் எவ்வளவு இருக்குன்னு பார்த்திருப்பாங்க. அப்படி ஜனசங்கத்தை ஆதரிச்சவங்க. இதெல்லாம் நீங்க மாப்போசி வாழ்க்கையில காண கிடைக்கிற ஒரு அற்புதமான விஷயங்கள். ஆங்கிலத்தை பத்தி எல்லாம் அவருடைய கருத்து எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல சொல்றாரு, நான் பயிற்று மொழியாக ஆங்கிலம் இருக்கணும்னு சொல்றேன். டாக்டர் சுப்பாராயன் ஒரு அரசியல் தலைவர், அவர் சொல்றாராம், ஒரு மேடையில பேசும்போது சொன்னாராம், இந்த மாப்போ சிவஞானம் ஐயா இருக்காரு, இவர் எல்லாரும் தமிழ் படிங்கன்னு மாணவர்கள் எல்லாம் கெடுத்து குட்டிச்சோராக்குறாரு. ஏன்னா தமிழ் படிச்சா கம்பராமாயணமும் புறநானூறும் படிச்சா தமிழை முன்னேறிவானா, நமக்கு அறிவியல் வேண்டாமா, தொழில்நுட்பம் வேண்டாமா அப்படி கேட்கிறாரு. தமிழ் படிச்சு என்ன செய்ய போறோம் அப்படின்னு ஈவேரா என்ன சொன்னாரோ அதே சுப்பராயன் சொல்றாரு. இவர் அப்படிதான் சொல்றாரு, தமிழ் படிச்சு என்ன கிழிச்சிங்க, தமிழ் தாய் வாழ்த்து பாடி என்ன கிழிக்க போறீங்க, கடவுள் வாழ்த்துக்கு பதிலாக தமிழ் தாய் வாழ்த்துன்னு வச்சிருக்கிறீங்களே, ஒரு முட்டாள்தனத்துக்கு பதில் இன்னொரு முட்டாள்தனமா, அப்படிதான் பேசினவர் தமிழர் தந்தை. அப்படி சுப்பராயன் பேசுறார். அப்போ ஐயா மாப்போசி சொல்றாரு, சுப்பராயன் என் கருத்தையே புரிஞ்சுக்கல அல்லது புரிந்து கொள்ள முயற்சிக்கவும் இல்லை. நான் தமிழ் படிங்கன்னு சொல்ல, தமிழில் படியுங்கள் என்று சொல்கிறேன். நீங்கள் கற்க விரும்புகிற வரலாறோ புவியியலோ கணிதமோ விஞ்ஞானமோ தொழில்நுட்பமோ அதை தமிழில் படித்தால் இன்னைக்கு படிக்கிற மாணவர்கள் இன்னும் 100 மடங்கு மாணவர்கள் அதை தமிழில் புரிந்து கொள்வார்கள், அந்த விஞ்ஞானத்தையும் தொழில்நுட்பத்தையும். சுப்பராயன் உங்களுக்கு புரியும்படியாக உதாரணம் சொல்றேன். மாப்போசி வாழை இலையை சாப்பிடுங்கன்னு சொல்றாருன்னு நீங்க சொல்றீங்க, நான் வாழை இலையை சாப்பிட சொல்லுங்க, வாழை இலையில் சாப்பிடுங்கள் என்று சொல்கிறேன். இப்போவாது புரியுதா அப்படின்னு கேட்கிறார். அப்ப பாருங்க அந்த இலை எவ்வளவு முக்கியம் பாருங்க. இப்ப பிஜேபி கூட கொஞ்சம் இலை முக்கியமா தான் இருக்கு. ஏன் சிரிக்கிறீங்கன்னு தெரியலையா? அப்படி ஒரு சமஸ்கிருதத்தை அது மாதிரிதான் ஆன்டகனைஸ் பண்ணாத, சமஸ்கிருதமும் தமிழும் காம்ப்ளிமெண்டரி லாங்குவேஜஸ் சொன்னவர் அவர் தான். சமஸ்கிருதம் ரொம்ப முக்கியம், நான் ஏதாவது ஒன்றுக்கு வருத்தப்படுவேன் என்றால் நான் முறையாக சமஸ்கிருதம் கற்றுக்கொள்ளவில்லை என்று வருத்தப்படுவேன் அப்படின்னு ஐயா மாப்போசி அவர்கள் பல இடங்கள்ல அதை பதிவு செஞ்சிருக்கிறாரு. அவருடைய துணிச்சல் பாருங்க. நமக்கு நல்லா தெரியும், ராஜாஜியினுடைய சீடர் தான் மாப்போசி. அவங்க 2 பேருக்கும் குரு சீடருக்குரிய, ஆசிரியர் மாணவருக்குரிய உறவு உண்டு. ஆனால் பல சமயங்கள்ல ஆசிரியரையும் அவரது கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாமல் விமர்சனம் செய்வதும் மாப்போசிக்கு உண்டு. ராஜாஜி சொன்ன எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கவும் இல்லை. ஆனா ராஜாஜி மேல இந்த மரியாதையை ஒரு அங்குலம் கூட குறைத்து கொண்டதும் இல்லை. 1952 ஒரு கல்வி திட்டம் கொண்டு வராரு ராஜாஜி. அதுக்கு பேரு அரைநாள் வேலை திட்டம்னு பேரு. இந்த அரைநாள் வேலை திட்டத்தை தான் இந்த தீக்கா இந்த பசங்களை என்ன பண்ணிட்டான், குலக்கல்வியை கொண்டு வராரு ஆச்சாரியார் அப்படின்னு பரப்பி பொய்யான வார்த்தை, குலக்கல்வின்ற வார்த்தையை ராஜாஜி பயன்படுத்தவே இல்லை. பல பேர் இப்ப இருக்கிற பிஜேபியோ தேசியவாதிகளோ கூட ராஜாஜி குலக்கல்வி கொண்டு வந்தாருன்னு சில இடங்கள்ல பேசுறாங்க தெரியாம. குலக்கல்வின்ற வார்த்தை ராஜாஜி பயன்படுத்தின வார்த்தை இல்லை, அவர் பயன்படுத்தின வார்த்தை அரைநாள் வேலை திட்டம். ஏன் அதை கொண்டு வந்தாருன்னா, பல இளம் மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு வர்றதில்லை.
அவன் வேலை செஞ்சாதான் அன்னைக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு உதவியா இருந்தா தான் அவனுக்கு ஏதோ அன்னைக்கு கூலி ₹1 ₹2 கிடைக்கும். அப்ப வேலை செய்யறது ₹2 கிடைச்சா பையன் வேலை செய்யறதுல ₹1 1.25 கிடைக்கும். அந்த குடும்பத்துக்கு அந்த பணம் தேவைப்படுது. பள்ளிக்கு அனுப்புறதுக்கு பெற்றோர்கள் தயாராக இல்லை. நான் சொல்றது 1950. அப்பதான் இந்த ராஜாஜி இந்த ஸ்கீம் கொண்டு வர்றாரு. நீ அரை நாள் பள்ளிக்கூடத்துக்கு வந்தா போதும், பள்ளிக்கூடத்துக்கு வந்து அரை நாள் இருந்து இங்க என்னென்ன படிக்கணுமோ படிச்சுக்கோ, மிச்ச நேரத்தில் போய் நீ போய் உங்க அப்பா அம்மா கூட இருந்து வேலை செய்ய. அப்பா அம்மாவுக்கு எந்த தொழிலுமே இல்லைங்க. நான் என்ன செய்யறதுன்னா, அப்படி இருக்கிறவங்களுக்கு ஸ்கில் எஜுகேஷனை மத்தியானத்துக்கு அப்புறம் பள்ளிக்கூடத்திலே கற்றுக் கொடுப்போம். அவனுக்கு கார்பென்ட்ரியோ, பிளம்பிங்கோ, வீவிங்கோ, விவசாயமோ அவனுக்கு பள்ளிக்கூடத்திலே கற்றுக் கொடுப்போம். யாரெல்லாம் அப்பா அம்மாவோட இருந்து சம்பாத்தியத்துக்காக போகணுமோ நீ அரை நாளாவது பள்ளிக்கூடத்துக்கு வாழ்றதாங்க அரை நாள் வேலை திட்டம். இது அப்படியே குலக்கல்வின்னு புரட்டி போட்டு ராஜாஜியோட இமேஜையை டேமேஜ் பண்ணி அவர் வந்து வர்ணாசிரம முறையை பின்பற்றுகிறார்னு பொய் சொல்லி என்னென்னவோ பண்ணிட்டாங்க. அப்ப ராஜாஜி சொன்னாரு, இது வந்து பள்ளிக்கூடத்துக்கு சேர வந்த மாணவனை நீ போய் உங்க அப்பா அம்மா கூட போய் வேலை செய்யன்னு சொல்ற திட்டம் இல்லைங்க. பள்ளிக்கூடத்துக்கே வரமாட்டாத மாணவர்களை அரை நாளாவது நீ வாடான்னு சொல்ற திட்டம் இந்த திட்டம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கேள்வி கேட்டாங்க. அப்ப ஒரு நாவிதர் தொழில் செய்யற ஒரு பையன் வருஷமெல்லாம் நாவிதரா இருக்கணுமா? ஒரு சலவை தொழிலாளியுடைய பையன் குலக்கல்வி மூலமா சலவை தொழிலாளியா இருக்கணுமா? அப்படிலாம் குதர்க்கவாதம் பண்ணாங்க. அதுக்கு ராஜாஜி பதில் சொன்னாரு, இது நாவிதர் பையன் நாவிதர், சலவை தொழிலாளி பையன் சலவை தொழிலாளிக்கான திட்டம் இல்ல. ஒரு பிராமண வீட்டு பையன் கூட செருப்பு தைக்கும் தொழிலை கற்றுக்கொள்வான் என்பதற்கான திட்டம் இந்த திட்டம் அப்படின்னு சொன்னார். இந்த திட்டத்துல அவன் பிராமின் பாயா இருந்தாலும் 3-4 மாசத்துக்கு ஒரு தடவை அவன் தன்னை சுற்றி உள்ள அத்தனை ஸ்கில்ஸும் அவன் கத்துக்கிற திட்டம். அவனுக்கு கார்பென்ட்ரி தெரியும், பிராமண பையனுக்கு அவனுக்கு முடிவெட்ட தெரியும், அவனுக்கு செருப்பு தைக்க தெரியும், அவனுக்கு அர்ச்சகரா இருக்கவும் தெரியும். எல்லா தொழில்களையும் மதிக்கிற ஒரு பன்மை கலாச்சாரம் உருவாகும் என்பதா ராஜாஜியோட திட்டம். அத காங்கிரஸ் கட்சியே புரிஞ்சுக்கல, காமராஜர் புரிந்து கொள்ளல, திமுக காரன் புரிஞ்சுக்கலன்றது எனக்கு ஆச்சரியம் இல்லை. என்ன சொன்னாலும் புரியாது. காமராஜருக்கு புரியல. ஓமந்தூர் ஓபி ராமசாமி முதலமைச்சர் ராஜாஜி மேல மிகப்பெரிய மரியாதை கொண்டவர், அவரே அதை எதிர்த்தாரு. இப்ப விஸ்வகர்மா யோஜனா எதுக்குறான் பாருங்க, குலத்தொழிலாங்கிறான், குலத்தொழில் கொண்டு வர்றாரு மோடிங்கிறான், எதிர்த்தாரு. ஆனால் அப்போது இருந்த சூழல்ல ராஜாஜியினுடைய இந்த அரைநாள் வேலை திட்டத்தை ஆதரித்து தமிழ்நாடு எல்லாம் அதற்காக பேசிய ஒருத்தர் மாப்போசி மாத்திரம் தான். துணிச்சலோட பேசினார். மாயவரத்தில் அவர் மேல தாக்குதல் நடந்தது, கல்வீச்சு தாக்குதல். தலையில கல்லு, பெரிய கல்லு பட்டு உடைஞ்சு ரத்தம் வடியுது. ஆனாலும் போய் பேசினார், நான் விட மாட்டேன், பேசுவேன். ஆனா இந்த ராஜாஜி கொஞ்சம் வித்தியாசமான மனிதர். ராஜாஜியை புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். அவர் ஒரு பதவி ஏற்று ஒரு பதவியில் இருக்கிறாருனாலே ஏன் அந்த பதவிக்கு போறாருன்னா பின்னால ராஜினாமா பண்றதுக்கு அந்த பதவிக்கே போவார். அப்படி நூற்றுக்கணக்கான பதவிகளை ராஜினாமா பண்ணியிருக்காரு. இந்த குலக்கல்வி திட்டத்தை பத்தி, அரைநாள் வேலை திட்டத்தை பத்தி டிஸ்கஷன் வருது காங்கிரஸ் கட்சியில. அவர் அதை பேசிட்டு ஏத்துக்கிறீங்களான்னு கேட்டா 3/2 பங்கு ஏத்துக்கிட்டு இருப்பாங்க. எல்லாருமே ராஜாஜி சொன்னா ஏத்துக்குவாங்க, வெற்றிகரமா இருக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, காங்கிரஸ் கட்சியில யாராவது ஒருத்தர் ஆட்சேபனை பண்ணா கூட நான் ராஜினாமா பண்ணுவேன் அப்படின்னு முடிவெடுத்தாரு. அதுல யாரோ சில பேர் ஆட்சேபனை பண்ணாங்க, இது சரியில்லைன்னு சொன்னாங்க, ராஜினாமா பண்ணிட்டாரு. ஒரு பொது வாழ்க்கையில ரொம்ப உச்சத்தில் இருக்கிற ஒரு மாரல் வேல்யூஸ், ஹை ஸ்டாண்டர்ட் பப்ளிக் லைஃப் பாராட்டலாமே தவிர இதுக்கு பின்னால 67 வரைக்கும் இதை சொல்லி குலக்கல்வியில் வந்ததுன்னு சொல்லி ஒரு பெரிய திருட்டு கூட்டமே ஆட்சிக்கு வந்ததுக்கு ராஜாஜியை வழிவகுத்து சென்று விட்டார் என்பதா என்னை போல உள்ளவருடைய வார்த்தை. அது அரைநாள் வேலை திட்டம். துணிச்சலாக அந்த காலகட்டத்தில் அதை ஆதரித்து பேசியவர் ஐயா மாப்போசி என்பதை நான் அந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். தமிழ்நாடுன்னு பேர் வந்தது. திமுக எங்கேயுமே நாங்க ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாடுன்னு பேர் வைப்போம்னு ஐயா அண்ணா அவர்களே கூட சொல்லவில்லை. அண்ணாதுரை சிஎம் ஆனதுக்கு அப்புறம் மாப்போசி அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு தனிநபர் மசோதா கொண்டு வந்தார். அந்த தனிநபர் மசோதாவில் இதை தமிழ்நாடு என்று அறிவிக்க வேண்டும் அப்படின்றத அந்த மசோதா, தனிநபர் மசோதா கொண்டு வரலாம், பாராளுமன்றத்தில் கொண்டு வரலாம், சட்டமன்றத்தில் கொண்டு வரலாம். அப்ப அண்ணா என்ன பண்ணாரு, இந்த கொள்கையில நாங்க எல்லாருக்கும் உடன்பாடு இருக்குங்க, அதனால இது தனிநபர் மசோதாவா வேண்டாம், இதை இந்த நான் சட்டமன்றத்தினுடைய ஒரு மசோதாவை நானே முன்மொழிகிறேன், எல்லாரும் ஆதரிப்பாங்க, நாம சட்டமன்ற தீர்மானமாக மாற்றிக்கொள்ளலாம் என்று இவர் போட்ட விதையில அவர் மரமாக்கி அவருக்கு பழம் எல்லாம் அவர் வீட்டுக்கு போயிடுச்சு, அறுவடை பண்ணிட்டாரு.
தமிழ்நாடுன்னு திமுக கொண்டு அது அந்த தனிநபர் தீர்மானமாக கொண்டு வந்தது ஐயா மாப்போசி தான். அப்ப கூட இந்த ராம்நாடுன்னு போடுவான், RAMNAD, அது மாதிரி இதை தமிழ்நாடு அப்படிதான் போட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, TAMILNAD தமிழ்நாடு. அந்த தமிழ்நாடுன்னு இருக்கக்கூடாது, தமிழ்நாடுன்னு இருக்கணும்ன்றதுக்காக ஒரு பெரிய யுத்தம் நடத்தினார், தமிழ்நாடு அப்படின்னு இருக்கணும். ஆனா அப்ப பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ராஜாஜி இவருக்கு நிறைய விஷயங்கள்ல கூட இருந்து மாப்போசி என்ன சொல்றாரோ செஞ்சு கொடுப்பாரு. அப்படித்தான் சென்னை தமிழ்நாட்டோட இணைஞ்சது. இப்ப ஜெயிலர் படத்துல ஒரு பாப்புலர் சாங் வருது இல்ல, என்ன பாட்டு? ஜெயிலர் படம் ரஜினிகாந்த் படத்துல ஒரு பாப்புலரா ஒரு பாட்டு இருக்க, சும்மா சொல்லுங்க சார், கோச்சுக்க மாட்டேன், சும்மா சொல்லுங்க, எல்லாருக்கும் தெரியுமே. காவாலா காவாலா காவாலரா நூவு காவாலரான்னு, அது மாதிரி 1950களில் ஒரு காவாலரா பாட்டு பாப்புலர் ஆச்சு. அரவ ராஜாஜி சாவாலா, மதராஸ் ராஜ்ய மனகு காவாலா. இது ஆந்திராவில் இருந்த முழக்கம். ராஜாஜி அரவன்னா தமிழ் மொழி, தமிழ் பேசுற ராஜாஜி செத்து போகணும். இந்த மெட்ராஸ்ங்கிற இந்த ராஜ்யம் இருக்கு, அது ஆந்திராவுக்கு வரணும், காவாலா அப்படின்னு ஒரு பெரிய போராட்டம் பண்ணாங்க. அரவ ராஜாஜி சாவாலா, மதராஸ் ராஜ்யம் காவாலா. அப்போ மாப்போசி மாத்திரம் இல்லைன்னா சென்னை ஆந்திராவுடன் இணைந்திருக்கும். மாப்போசி அவர்களும் ஐயா ராஜாஜி அவர்களும், அந்த ரெண்டு, அப்ப அவர் முதலமைச்சர் ராஜாஜி, இந்த ரெண்டு பேருடைய முயற்சியில தான் ஒட்டுமொத்த சென்னையும் சத்தம் இல்லாமல் தமிழகத்துடன் இணைந்தது காரணம் அவங்க தான். அந்த அளவுக்கு சென்னையில ஆந்திரர்களுடைய பாப்புலேஷன் இருந்தது, அவங்க கோரிக்கையில நியாயம் இருந்தது. ஆனால் சென்னை என்பது தமிழ்நாட்டோட சேர்ந்தது. இவர் என்ன பண்றாரு, சென்னையை தாண்டி திருப்பதி வரைக்கும் போயிட்டார். ஐயா என்ன பண்றாரு, திருப்பதியில போய் கல்வெட்டு ஆராய்ச்சி பண்றாரு மாப்போசி. ஒட்டுமொத்த திருப்பதியில் 32 கல்வெட்டுகள் இருக்கின்றன 1000 வருஷமா. அதுல 28 கல்வெட்டுகள் தமிழில் இருக்கிறது, ஒரு 2-3 கல்வெட்டுகள் சமஸ்கிருதத்தில் இருக்கிறது கிரந்தத்துல, தெலுங்கில் ஒரு கல்வெட்டு கூட இல்லை. திருப்பதி உங்களுக்கு சொந்தம் இல்லை அப்படி. தமிழ்ல ஆழ்வார்கள் திருப்பதியை பத்தி பாடியிருக்காங்க. திருவேங்கட்டந்தாதி என்று பாடல் இருக்கிறது. ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த இடம் திருமலையும் திருப்பதியும். தெலுங்கு இலக்கியங்களில் திருப்பதியை பற்றி ஒரு குறிப்பு கூட இல்லை. அதனால திருப்பதி தமிழ்நாட்டுக்கு வேணும் அப்படின்னு. இப்படி திருப்பதியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணிருக்காருன்னு நினைக்கிறீங்க? அந்த கோவில் நம்ம கூட இருக்கணும்ன்றதுல ஐயாவுக்கு அவ்வளவு ஆசை. திமுக அவ்வளவு ஆசை இருந்துச்சு, அந்த உண்டியல் நம்ம கூட வந்துருமேன்றதுக்காக ரொம்ப ஆசை. திமுக பெரிய ஆசை திருப்பதி நம்ம கூட இருக்கணும். என்னடா அந்த உண்டியல் நம்ம கூட வந்துடும். நம்ம அக்கா கனிமொழி கூட கேட்டாங்களே ஒரு தடவை, வராம இருந்திருந்தா சேகர் பாபு பெரிய மல்டி மில்லியனர் இருப்பாரு. அக்கா கனிமொழி ஒரு தடவை சொன்னாங்க, திருப்பதியில நான் போனேன், எது தமிழ் கோயிலுக்கு போனேன், திருப்பதி பெரிய சர்வ வல்லமை வாய்ந்த கடவுள்ங்கிறாங்க, உலகத்தையே அவர் தான் காக்குறாருங்கிறாங்க. பிறகு அந்த கோயில பாக்குறேன், அந்த உண்டியல் பக்கத்துல 3 போலீஸ் துப்பாக்கியோட போட்டிருக்காங்க. தான் கோயில கூட தான் உண்டியல கூட அவரால் காக்க முடியாதவர் எப்படி உலகத்தை காப்பாருன்னு அக்கா கனிமொழி ஒரு மீட்டிங்ல பேசிச்சு. அப்ப நாம கூட பிஜேபியில இருந்து கூட நான் பதில் கொடுத்தேன், இல்லக்கா முன்னால எல்லாம் கோயில் உண்டியலுக்கு போலீஸ் போடுற பழக்கம் இல்ல, இப்ப திமுக காரெல்லாம் கோயிலுக்கு போறதுனால நீங்க நிறைய போறதுனால போட வேண்டியிருக்குக்கா, இல்லைன்னா உங்களுக்கு பயந்துட்டு தான் போடுறோம், நீங்க நிறுத்திட்டீங்கன்னா நம்ம நிறுத்திவிடலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அக்காட்ட இருந்து பதில் வரலன்னு வச்சுங்க. அப்படி திருப்பதி கிளைம் பண்ண உடனே அவன் என்ன பண்ணிட்டான், திருப்பதியை விடுறதுக்கு அவனுக்கு மனசு இல்லை. அப்படித்தானே செந்தில் சார், நான் சொல்றேன் கரெக்ட் தானே? சரி திருப்பதி நாங்க வச்சுக்கிறோம், சென்னையை நீ வச்சுக்கோ அப்படின்னு ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலா கொண்டான். எம்ஜிஆர் ஒரு தடவை முதலமைச்சர் ஆகிறப்ப ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாரு, திருப்பதி தமிழ்நாட்டுக்குள்ளதான் வந்திருக்கணும், ஏன்னா அந்த ஊரு பேரே பாருங்க திருன்னு ஆரம்பிக்குது, தமிழ்நாட்டுல நிறைய ஊர் திருன்னு ஆரம்பிக்கும், அதனால தமிழ் வார்த்தை. நல்ல ஸ்டாண்ட் எம்ஜிஆர் பேசினது, அதனால அது தமிழ்நாட்டுல தான் இருக்கணும். அப்ப கருணாநிதி எதிர்கட்சி தலைவர் அதை ஆதரிச்சு தானே பேசியிருக்கணும். இவருக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாதுங்க. அப்ப திருவனந்தபுரம் தமிழ்நாட்டோட சேருமான்னு கேட்டார், அதுல இருந்தானே திரு வருது. அப்படி எம்ஜிஆரோட கிளைமை கொச்சப்படுத்தினாரே தவிர இவரை ஆதரிச்சு தானே பேசிக்கணும். உண்மைதான், திருப்பதி நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும், அவர் சொல்லாம விட்டுட்டாருன்னு வச்சுங்க. அதனால திருப்பதியில இன்னொரு 5 நிமிஷம் முடிச்சிடறேன். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் விபத்து ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஜஸ்டிஸ்னு ஒரு கட்சி வந்தது. அது எப்படி வந்தது? 1913 அலெக்சாண்டர் கிரால்ட் அப்படின்னு ஒரு வெள்ளைக்காரன், அவன் இந்தியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் முன்னால அப்பியர் ஆகி அவன் ஒரு சாட்சி சொல்றான். அதுல என்ன சொல்றான், தமிழ்நாடு முழுக்க, அப்ப மெட்ராஸ் பிரசிடென்சி, தமிழ்நாடு, ஆந்திரா, சவுத் கர்நாடகா,
மலபார் டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் சேர்ந்தது 4 மொழிகளும் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்தது தான் மெட்ராஸ் பிரசிடென்சி, சென்னை ராஜதானி, சென்னை மாகாணம். அவன் சொல்றான் இதுல வந்து இப்ப 100 ஜட்ஜஸ் இருக்காங்கன்னா 95 பேர் பிராமின், 5 பேர் தான் நான் பிராமின். இவ்வளவு இந்தந்த போஸ்ட்ல இவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, வக்கீல்கள் இவ்வளவு இருக்கிறாங்கன்னா இதுல வந்து 90% பிராமின். அதனால எல்லா இடத்துலயும் பிராமணர்கள் ஆக்கிரமிச்ச மாதிரி இருக்குது, அவங்க தான் ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் ரிப்போர்ட் கொடுக்குறான். அது ஃபேக்சுவலி கரெக்ட், ஸ்டாட்டிஸ்டிக்கலி இட் வாஸ் கரெக்ட். அதுக்கு ஹிஸ்டாரிக்கலா காரணங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வெள்ளக்கார இங்கிலீஷ் மொழி கொடுக்குறப்போ, மெக்காலே ஆங்கில கல்வி கொடுக்குறப்ப தெர் வாஸ் 2 ஸ்கூல் ஆஃப் தாட். எப்படின்னா ஆங்கில கல்வியை எல்லாருக்கும் கொடுக்குறதா, இந்தியர்களுக்கெல்லாம், இல்ல கொஞ்சம் பேருக்கு மாத்திரம் கொடுத்து ஒரு கிளர்க் வேலைக்கு அவங்கள தயாரிக்கிறதா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, பப்ளிக் ஃபினான்ஸ் வந்து நமக்கு ரொம்ப வீக்கா இருக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய 20-30 கோடி பேருக்கும் எல்லா கிராமங்கள்லையும் ஆங்கில கல்வி கொடுத்தா நமக்கு அதுக்கு ஏற்ற அளவு டீச்சர்ஸ் சம்பளம் அதெல்லாம் நமக்கு பத்தாது. அதனால நகரங்கள்ல, மும்பைல, கல்கத்தா, சென்னை மாதிரி முக்கியமான நகரங்கள்ல கொஞ்சம் பேருக்கு நாம ஆங்கில கல்வி கொடுத்தா போதும், கிராமங்கள்ல அவங்க எப்பயோ ஆங்கிலம் வேணுங்கிற அன்னைக்கு படிச்சுட்டு போலாம் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுத்தாங்க. அதனுடைய விளைவாக ஆங்கிலம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தாலும் கூட அது சென்னையிலையும், மும்பையில, கல்கத்தா 3 இடங்கள்ல தான் அறிமுகமாச்சு, டெல்லியில கூட கிடையாது. அப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? அதனாலதான் விவேகானந்தர் ஆங்கிலம் படிச்சார். விவேகானந்தர் எப்படி சிகாகோல போய் ஆங்கிலத்தில் இந்து மதத்தை பற்றி பேசினார்னா, அவர் வாழ்ந்த கல்கத்தால படிச்சதுல ஆங்கிலம் அறிமுகம் ஆயிடுச்சு ஏற்கனவே, அதனால அவருக்கு சுலபமா போச்சு. அதனாலதான் திலகர் ஆங்கிலம் பேசினாரு, பாம்பேல ஆங்கிலம் இருந்ததுனால. அப்போ அந்த நகரங்கள்ல எந்தெந்த சமுதாய மக்கள் அதிகமா இருந்தாங்க, நேச்சுரலி பிராமின்ஸ் வேர் மோர் இன் நம்பர்ஸ். அப்போ அது அவங்க அதிகமா அவங்க படிச்சாங்க. அது உடனே அது வேலையா, டாக்டரா, வக்கீலா, இன்ஜினியரா, ஜட்ஜா அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. இது வெள்ளக்காரன் எல்லாருக்கும் அந்த கல்வியை கொடுக்காதனால வந்த வேண. இது அவனே சொல்லியிருக்கிறான், பிரிட்டிஷனுடைய எஜுகேஷன் பாலிசிலேயே நாம் இதை எல்லோருக்கும் கொடுக்க முடியாது, அப்படி கொடுத்ததுனாலதான் இந்த சோசியல் இன்இக்வாலிட்டி வந்துச்சுன்னு சொல்லி. இப்ப அதை வைத்துக்கொண்டு ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு ஒண்ணு உருவாகுது. அவங்க 1909 அப்புறமா ஆரம்பிக்கிறாங்க, 1919 அப்புறமா ஆட்சிக்கு வர்றாங்க, 1920 இருந்து ஆட்சியில் இருக்க ஆரம்பிக்கிறாங்க, தொடர்ந்து 3 முறை ஆட்சியில் இருக்கிறாங்க. மாப்போசி அவர்கள் மாதிரி இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியை நாம வந்து அரசியல் ரீதியான விமர்சனம் இல்லாமல் அதனுடைய சூட்சுமத்திற்கு உள்ள போய் வெளியில வந்து விமர்சனம் பண்ணவர் அநேகமா மாப்போசி மாத்திரம் தான். தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சியும் அப்படி பண்ணல. அவர் என்ன சொல்றாரு, 1920 நாக்பூர் காங்கிரஸ் மாநாடு நடக்குது. அந்த நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டில் திலகர் ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறார். கொஞ்சம் வரலாறா போர் அடிக்குதா? திலகர் வந்து ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறார். அதுல திலகர் என்ன சொல்கிறார், காங்கிரஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாகாணங்கள் மொழி மாறியாக காங்கிரஸ் கமிட்டிகள் உருவாகணும். ஆங்கிலேயன் பிரிச்சு வச்சிருந்தது 3 ஸ்டேட் தான், மெட்ராஸ், மும்பை, பாம்பே, கல்கத்தா 3 ஸ்டேட் தான். நம்ம அப்படி வச்சுக்க முடியாது, மக்கள் மொழிவாரி திரள்வாங்க, அதனால மொழிவாரி மாகாணங்கள் உருவாகணும்னு சொல்லிதான் சுதந்திரத்துக்கு முன்னாலேயே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வந்துருச்சு, ஆந்திர மாகாண காங்கிரஸ் கமிட்டி வந்துருச்சு. மொழிவாரியாக காங்கிரஸ் கமிட்டி பிரிக்கப்பட்டு விட்டது 1920 திலகர் முன்மொழிந்த தீர்மானம். திலகர் முன்மொழிந்த அந்த தீர்மானத்தை வழிமொழிந்தவர் மகாத்மா காந்தி. யோசிச்சு பாருங்க, திலகரும் காந்தி ஏதோ எதிரெதிர் அடின்னு சொல்றோம் இல்ல, திலகர் அந்த தீர்மானத்தை முன்மொழிகிறார், அதை வழிமொழிந்து மகாத்மா காந்தி பேசுகிறார். அந்த தீர்மானம் நடந்த அந்த காங்கிரஸ், நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டினுடைய ஒட்டுமொத்த அமைப்பாளர் RSS நிறுவனர் டாக்டர் கேசவ பலிராம் எட்கேவார். ஒரு புள்ளியில 3 மகத்தான தலைவர்களும் இணைந்த ஒரு நிகழ்வு 1920 நாக்பூர் காங்கிரஸ். ஐயா மாப்போசி கேட்கிறார், நான் இதை வாசிக்கிறப்ப நானே ஸ்டன் ஆயிட்டேன், ஏன் நமக்குலாம் எல்லாம் தோணல அப்படின்னு. அதனாலதான் அவர் மாப்போசி. அவர் சொல்றாரு, ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படி ஏன் உருவாக்கலன்னு கேட்கிறார். ஜஸ்டிஸ் கட்சி, நீங்க நீதி கட்சின்னு தென் மாகாணங்களுக்கு உருவாக்குனீங்கல்ல, அப்ப ஜஸ்டிஸ் கட்சியில என்ன இருக்கணும், ஒரு தமிழ் மாநில ஜஸ்டிஸ் கட்சி, ஆந்திர மாநில ஜஸ்டிஸ் கட்சி, கேரள மாநில அப்படி இருந்திருக்கணும்ல, மலையாளத்துக்கு ஜஸ்டிஸ் கட்சி. காங்கிரஸ் அப்படித்தானே இருந்தது, அதனாலதான் அது மக்கள்கிட்ட போச்சு. நீங்க பிராமின் நான் பிராமின் தான் ஜஸ்டிஸ் பார்ட்டியை கேரக்டரைஸ் பண்ணீங்களே தவிர அதுல இருக்கக்கூடிய மொழி விஷயங்கள்ல உங்க சென்சிட்டிவிட்டி எங்க போச்சுன்னு கேக்குறாரு. அப்போ நான் பிராமின்ஸை நீங்க பதவியில கொண்டு வந்து வைக்கிறேன்னு சொல்லி நீங்க பதவியில வச்சவங்க எல்லாம் தமிழ் இல்லைங்கிறாரு. அவர் கொடுத்திருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அசந்து போயிரும். தமிழ் இல்ல, தமிழன் இல்ல, அவன் ஆந்திராவோ கேரளாவோ கர்நாடகா கிட்ட வச்சுங்க. சென்னையில இருந்து அத்தனை பேரும், சென்னை மேயரா ஆந்திராக்கார், நாயர், TM நாயர், தியாகராஜ செட்டியார், பனகல் அரசர், முனுசாமி நாயுடு, எல்லாம் வேற வேற. அப்போ ஐயா கேட்கிறார் அடிப்படையான கேள்வி, 1000 நீ பிராமணன் இல்லைன்னு சொன்னாலும் பிராமணன் தமிழர் என்பதை நீ ஏற்றுக்கொண்டுதானே ஆகணும்.
நீ அந்த பாயிண்ட்ல நிக்கல, அந்த புள்ளியில நீ நிக்கலையே. நீ தமிழர் அல்ல பிராமணர் அல்லாதவர் என்று சொல்லி ஒரு இயக்கத்தை நீங்கள் நடத்தியதன் மூலம் அதனுடைய பலன்கள் தமிழர் அல்லாதவர்களுக்கு சென்றது அப்படிங்கறத மாப்போசியினுடைய ஃபைண்டிங். அவருடைய ஹைப்போதீசிஸ் அதான், ஃபைண்டிங் அதுதான். நீங்க பிராமணர் அல்லாத இயக்கத்தை ஜஸ்டிஸ் கட்சி நடத்தியதன் மூலமாக அது தமிழர்களுக்கு பலனளிக்கவில்லை, தமிழர் அல்லாதவர்களுக்கு பலனளித்தது. எவ்வளவு நுட்பமா ஒரு விஷயத்தை பார்த்திருக்காரு பாருங்க. இது பெரிய ஆச்சரியம். அது மாதிரி நீங்க பிராமண எதிர்க்கிறேன்ற பேர்ல உங்களுக்கு வர்ணாசிரம தர்மத்தை நீங்க எதிர்க்கல, ஜாதி பாகுபாட்டை ஒழிக்கல, எதுவுமே செய்யல. நீங்க உங்களுக்கு என்னன்னா வேலையெல்லாம் வந்துடக்கூடாது, அவ்வளவுதான். கவர்மெண்ட் போஸ்ட்ல அரசாங்க பதவிகள் கிடைச்சு வரும்போது அதுல பிராமின்ஸ் நிறைய எண்ணிக்கை வந்துடக்கூடாது. அது மத்தவன் யாரா இருந்தாலும் சரி அவனை வச்சு ஃபில்அப் பண்ணணுமே தவிர பிராமின் வரக்கூடாதுன்ற ஒன்னை தாண்டி உங்களுக்கு ஒரு சமூக பார்வைன்னு ஏதாவது இருந்ததா அப்படின்றது அடுத்த கேள்வி. ஏன்னா தியாகராஜ செட்டியாருக்கு அவருடைய பர்சனல் செக்ரட்டரி பிராமின், பனகல் அரசருடைய பர்சனல் செக்ரட்டரி பிராமின். இந்து அறநிலையத்துறை என்ற ஒன்றை உருவாக்கி அதை பிராமணர்களிடமிருந்து கைப்பற்ற வேண்டும், திரும்ப பெற வேண்டும் இந்து அறநிலையத்துறை கோவில்களை என்று சொல்லிதான் ஜஸ்டிஸ் கட்சி இந்து அறநிலையத்துறை உருவாக்குறாங்க. அது பனகல் அரசர் மூலமாக அந்த பெரிய முயற்சி பண்ணி அதை பண்ணணும்னு சொன்னார். அதற்கு உடனேக இருந்து அதை முழுக்க டிராஃப்ட் பண்ணி அதை பற்றி ஆய்வு செய்து அதை எல்லாமாக செய்து கொடுத்தவர் கோபாலசாமி ஐயங்கார். திரும்ப அறநிலையத்துறை என்று வந்த உடனே அதனுடைய முதல் சேர்மன் சதாசிவம் ஐயர். அப்போ மாப்போசி கேட்கிறார், என்ன ஆன்டி பிராமின் பித்தலாட்டம், ஹிப்போக்ரசி, இந்த கபட நாடகம் இதெல்லாம் ஏன் பண்றீங்கன்னு கேட்கிறார். ஏன் அவ்வளவு பிராமின் எதிர்ப்பு நீங்க பண்ணீங்க? தேவையில்லை. நீங்க மொழி ரீதியாக எல்லாத்தையும் கொண்டு போயிருந்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனை இல்லை. ரெண்டாவது, நான் பிராமின்ஸுக்கு இவ்வளவு ரிசர்வேஷன் வர்றதுக்கு ஒரு பெரிய இயக்கம் தேவையில்லை. அவர் சொல்றாரு, அடுத்த நுட்பமா அவர் கவனிக்கிறது சொல்றேன். இதே வெள்ளக்கார ஆட்சியில தான் முஸ்லிம்ஸ்க்கு ரிசர்வேஷன் வச்சிருந்தான், கிறிஸ்டியன்ஸ்க்கு ரிசர்வேஷன் வச்சிருந்தான், வேலையில சட்டமன்ற தொகுதிகளில் ரிசர்வேஷன் உண்டு, ஆங்கிலோ இந்தியனுக்கு ரிசர்வேஷன் உண்டு, எஸ்சி மக்களுக்கு விதிவிலக்கா கொஞ்சம் இடம் கொடுத்திருந்தான், 1-2 மாத்திரம். அப்போ முஸ்லீமுக்கு ரிசர்வேஷன் கொடுக்க முடியுது வெள்ளக்காரனால, கிறிஸ்தவங்களுக்கு கொடுக்க முடியுது, ஆங்கிலோ இந்தியனுக்கு கொடுக்க முடியுது, எஸ்சி மக்களுக்கு கொடுக்க முடியுதுல, அவனே நான் பிராமின் கொடுத்திருந்தேன். பிறகு ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஜஸ்டிபிகேஷன் ஆஃப் தி ஜஸ்டிஸ் பார்ட்டி இல்லையே. அப்புறம் நீங்க இவனுக்கெல்லாம் இடஒதுக்கீடு கொடுத்தது மாதிரி நான் பிராமின்ஸுக்கும் கொடுன்னு ஒரு கோரிக்கையை வச்சுட்டு ஒரு வெள்ளை பேப்பர்ல பெட்டிஷன் எழுதி கொடுத்திருந்தா வேலையை முடிஞ்சு போச்சு. ஜஸ்டிஸ் கட்சிக்கான நியாயமே இல்லையே. கேட்கிறார் மாப்போசி. ஒருத்த வரலாற்றுல இதுவரைக்கும் பதில் சொல்ல. நான் ஜஸ்டிஸ் கட்சி என்பதில் பெருமைப்படுகிறேன்னு பேசிக்கிறாங்கல்ல. காங்கிரஸ் என்ன சொல்லுதோ அதுக்கு நேர் மாறு. காங்கிரஸ் கட்சியில இருந்து ஒத்துழையாமை இயக்கம் நடத்தினா நாங்கள் ஒத்துழைப்பு இயக்கம். காங்கிரஸ் கட்சி நாங்கள் சைமன் கமிஷனை புறக்கணிப்போம், பாய்காட் பண்ணுவோம்னா இல்ல நாங்க வரவேற்போம். இப்படி எல்லாவற்றிற்கும் நேராக அவன் கருப்புன்னா அது வெள்ளை. இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணும்னா என்ன சுதந்திரம் கொடுக்காத. வரலாற்றில் அவங்க செஞ்ச துரோகம், ஜாலியன் வாலாபாக் படுகொலையை ஆதரிச்சு தீர்மானம் போட்ட ஒரே இந்திய கட்சி நீதி கட்சி தான். வரலாற்றுல மிகப்பெரிய களங்கம் அந்த கட்சிக்கு. ஜாலியன் வாலாபாக் உலகமே கொதிச்சு போன ஒரு படுகொலை. சுற்றிலும் கோட்டை சுவர், தப்பிக்கவே முடியாத உள்ள ஆயிரக்கணக்கான மக்களை காட்டுமராண்டித்தனமா சுட்டு கொண்ட நிகழ்வு. இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் அதை கேட்டு கொதிச்சு போயிட்டான். இங்கிலாந்து நாட்டினுடைய எம்பிக்கள் இதை கண்டிக்கிறான். இங்க உள்ள இந்த பசங்க அதை ஆதரிச்சு தீர்மானம் கொண்டு வர்றாங்கன்னா இது எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி இது இன்ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு வச்சிருக்கணும், ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு வச்சுட்டாங்க. ஐயா கேட்கிறார் ஒரு முக்கியமான கேள்வி. நீங்க சென்னை பிரசிடென்சியோட இருந்தீங்கல்ல, அப்போ ஆந்திர மகாசபா அப்படின்னு ஆந்திராவில் ஆரம்பிச்சான், கேரள சமாஜம் அப்படின்னு அவன் ஒரு அமைப்பு வச்சிருக்கிறான். அப்ப நீங்க ஒரு தமிழர் ஐக்கியம்னு ஒரு இயக்கம் வச்சிருக்கணுமா இல்லையா? அவர் கேட்கிறார். தமிழர் இயக்கம்னு வச்சிருக்கணும்ல, ஏன் வைக்கல? இதே ஜஸ்டிஸ் கட்சிக்குள்ளே, இதே ஆட்சிக்குள்ளே இங்க பல்கலைக்கழகம் இருக்கு, சென்னை பல்கலைக்கழகம் இருக்குது. தமிழ் ஒட்டுமொத்த இந்த மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு சென்னை பல்கலைக்கழகம். அதுக்கப்புறமா ஆந்திராவில் ஒரு பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கிறப்போ அவங்க பிடிவாதமா இதுக்கு பேர் ஆந்திர பல்கலைக்கழகம் இருக்கணும்னு சொன்னாங்க. அடுத்த 5 ஆண்டுகள்ல கர்நாடகாவில் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கிறான், கன்னட பல்கலைக்கழகம் ஆரம்பிச்சான். கேரளாவில் ஆரம்பிக்கிறப்ப மலையாள யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சான். அப்ப நீங்க சென்னை பல்கலைக்கழகம் வச்சது சரியா இருக்கணுமா, இது தமிழ்நாடு யூனிவர்சிட்டி வச்சிருக்கணுமான்னு கேட்கிறாரு. சரிதானே? நாக்க பிடிக்கிற மாதிரி இருக்கா இல்லையா? அப்படி ஒரு பேசினதுக்கு அப்புறம் தான் தியாகராஜ செட்டியார் இவங்க எல்லாம் முடிவு செஞ்சு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க, நம்மளும் ஒரு பல்கலைக்கழகம் வந்துருச்சு, அண்ணாமலை பல்கலை. அண்ணாமலை பல்கலைக்கழகம் கரெக்ட், சிறப்பு தான்ப்பா. பட் அது தமிழ்நாடு பல்கலைக்கழகம் ஏன் பேர் வைக்கல?
ஒரு ஜீவோ வருது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஆதி திராவிடர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். ஜீவோ இது ஜஸ்டிஸ் பார்ட்டி கொடுத்த ஜீவோ. தமிழ்நாட்டில் இருக்கிற எஸ்சி மக்கள் எப்படி அழைக்கப்படுவாங்களா? ஆதி திராவிடர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். அப்ப ஆந்திராவில் இருக்கக்கூடிய எஸ்சி மக்கள் அவங்க ஆதி ஆந்திரர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஆதி கன்னடர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். அப்ப இவன் ஆதி தமிழர்கள் அழைச்சிருக்கணும். அப்ப இவன் ஆதி தமிழன் சொல்லு, ஆதி கன்னடன் சொல்லு, தப்பு இல்ல. பட் இவன் மட்டும் எப்படி ஆதி திராவிட? இந்த மாதிரி ஹம்பக் வேலை, பிரிவினை வேலை, இதெல்லாம் உருவாக்குனது இவங்க தான். அதுக்கு காரணம் என்ன? ஜஸ்டிஸ் பார்ட்டி 1920 இருந்து வரிசை ஆட்சியில் இருந்தாங்க 3-4 முறை. அப்ப காங்கிரஸ் போட்டியிடல. அதுதான் பிரச்சனை. காங்கிரஸ் கட்சி தேர்தலை பாய்காட் பண்ணிட்டு எங்களுக்கு இந்த சிஸ்டத்துல, இந்த இரட்டை ஆட்சி முறையில மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்தில் நாங்க இருக்க மாட்டோம், வி ரெஃப்யூஸ் அப்படின்னு அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாதனுடைய காரணத்தினால நீதி கட்சி தான் மோனோபொலி. அதனாலதான் திருவிக்கா சொல்றாரு ஒரு இடத்துல. திருவிக்கா இப்ப திக காரணம் திருவிக்கா ரொம்ப புகழ்வான். ஆனா அவர் என்ன சொன்னாருன்னு தெரியாது, தெரிஞ்சா புகழ மாட்டான். அவர் சொல்றாரு, இந்த நீதி கட்சி வரிசையா இத்தனை வருஷம் ஆட்சியில் இருக்குல்ல, இது காரணம் என்ன தெரியுமா? காங்கிரஸ் போட்ட பிச்சை அப்படிங்கிறார். காங்கிரஸ் போட்ட பிச்சைனாலதான் நீதி கட்சி இத்தனை ஆண்டு. காங்கிரஸ் எலெக்ஷன்ல என்னைக்கு 37 போட்டிட்டாங்களோ நீதி கட்சி டெபாசிட் காலி. துண்ட காணா, துணிய காணா, ஓடிட்டான். கட்சியே கிடையாது. 37 ராஜாஜி சிஎம் ஆனார். இவ்வளவு சமூக நீதி பேசுற நீதி கட்சி தனது 15 ஆண்டு கால ஆட்சி காலத்துல ஒரு எஸ்சியை கூட மந்திரியாக்கல. அதே நீதி கட்சியில தான் ரெட்டமலை சீனிவாசன் இருக்காரு. அதே நீதி கட்சியில தான் MC ராஜா இருக்காரு. அதே நீதி கட்சியில தான் தர்மலிங்கம் பிள்ளை, அவர் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர், மிகப்பெரிய தலைவர், அவர் இருக்கிறாரு. யாரையுமே ஒரு மந்திரி கூட ஆக்கல. 37 ராஜாஜி அவர்கள் வந்து காங்கிரஸ், இந்த இடத்துல நான் காங்கிரஸ் சொன்னா அது இந்திய தேசிய காங்கிரஸ், இப்ப இருக்கிற இத்தாலி காங்கிரஸ், அதனால ரெண்டையும் போட்டு குழப்பி கூடாது. ராஜாஜி அவர்கள் வந்த பிறகுதான் ஒரு SC சமுதாயத்தை சேர்ந்தவரை அமைச்சராக்கியது ராஜாஜி தான். முதல் முறையாக அமைச்சராக்கினது ராஜாஜி. அது மாதிரி ராஜாஜி 37 வந்ததுக்கு அப்புறம் தான் தி டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் சொல்றாங்கல்ல, DNT கிரிமினல் ட்ரைப்ஸ். எங்க பக்கம் மதுரை பக்கம் எல்லாம் அந்த சமுதாய மக்களை ராத்திரியில 6 மணிக்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லிடுவான். அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல முளைக்குச்சின்னு வச்சிருப்பான். அதுல போட்டு விலங்கு போட்டு செயின் போட்டு கட்டிடுவான். விடிய விடிய அப்படியே செயின் போட்டு கட்டி அங்கேயே படுத்துக்கணும் ஒரு சாக்கு விரிச்சு. காலையில விடிஞ்ச உடனே கலட்டி விட்டுருவான். ஏன்னா ராத்திரி நேரங்களில் இவன் போய் குற்றம் பண்ணிடுவான், குற்றப்பரம்பரை அப்படின்னு ஒரு சமுதாயத்தை குற்றப்பரம்பரை. தீண்டாமை என்பது நீதி கட்சி ஆட்சியில குற்றம் இல்லை. தீண்டாமை சட்டபூர்வமாக குற்றம் என்று அறிவித்தது 37க்கு அப்புறம் காங்கிரஸ் ஆட்சி. ராஜாஜி வந்ததுக்கு அப்புறம் தான் தீண்டாமை குற்றம். ராஜாஜி சிஎம் வந்ததுக்கு அப்புறம் தான் மீனாட்சி அம்மன் கோவில்ல ஆலய பிரவேசம் நடந்தது. எல்லாரும் கோயிலுக்கு போலான்ற சிஸ்டம் வந்தது. மீனாட்சி அம்மன் கோயில் ஆலய பிரவேசம் நடக்கிறப்போ நீதி கட்சியின் மிகப்பெரிய தலைவர் PT ராஜன் மதுரையில் தான் இருந்தாரு. அவர் ஏன் போகல கோயிலுக்கு? இவங்க எல்லாம் கூட்டிட்டு ஏன் போல? பசும்பன் தேவர் போனாரு, NMR சுப்பராமன் போனாரு, வைத்தியநாத ஐயர் போனாரு. வைத்தியநாத ஐயர் அவர் ஜாதியிலிருந்து ஒதுக்கி வச்சான். நீ ஐயரே கிடையாது, ஏன்னா இப்ப இவங்களெல்லாம் கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டார். நான் ஐயரே இல்லைனாலும் பரவாயில்ல, இத்தனை பேரை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் இவங்களெல்லாம் நான் ஐயர் ஆக்குறேனா இல்லையான்னு பாரு அப்படின்னு கோயிலுக்கு கூட்டிட்டு போனார். அப்படி ஒரு பெரிய சவால் நிறைந்த சூழல். அப்போ இந்த நிலைமையெல்லாம் மாற ஆரம்பித்தது அடுத்தடுத்த தேசியவாதிகளுடைய ஆட்சி தான். அந்த தேசியத்தின் பக்கமாக ஐயா அவர்கள் மிக மிக ஆணித்தரமாக கடைசி வரைக்கும் இருந்தார். ஐயா மாப்போசி அசைக்க முடியாது. அன்காம்ப்ரமைசிங்லி he was a nationalist. assertively he was a தமிழன். அதுல எந்த சமரசமும், ஒரு மனிதன் தன் வாழ்க்கை காலத்தில் அசைக்க முடியாத தேசியவாதியா இருக்க முடியும், சமரசமற்ற தமிழனாகவும் இருக்க முடியும் என்று நிரூபித்தவர் மாப்போசி. அதனால அவரை பற்றி நாம நிறைய ஆய்வு செய்யணும், நிறைய வாசிக்கணும். ஒரு சாதாரண கிராமத்து பின்புலம், அவங்க அப்பா அவங்க பாரம்பரியமா கல் இறக்குற குடும்பம்னு செந்தில் சொன்னாரு. இளமையில் கல்லுன்றது அதான் அர்த்தம் போல. அந்த இளமையில் கல்லுங்கிறத இளமையில் கல்லுன்னு மாத்திட்டாரு மாப்போசி. எவ்வளவு படிச்சிருக்கிறார் அவர். ஆங்கில அவருக்கு ஏதாவது பெரிய ஆங்கில அறிவு இல்லைன்னு நினைச்சிடாங்க. பெரிய நிறைய ஆங்கில புத்தகங்கள் எல்லாம் அவர் கோட் பண்றாரு. அதெல்லாம் வாசிக்காம அதெல்லாம் சொல்ல முடியாது, யாரோ வாசிச்சு சொல்லி எல்லாம் செய்ய முடியாது. அவருக்கு குறைந்தபட்ச ஆங்கில அறிவு இருந்திருக்கு, அவருக்கு வாசிச்சு புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இருந்திருக்கு. பல மொழி புலவர்களோடு அவருக்கு, பண்டிதர்களோடு அவருக்கு தொடர்பு இருந்திருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பு அரசியல்வாதிகளோடையும் அவருக்கு நேரடி தொடர்பு இருந்திருக்கு. அவரை மிகப்பெரிய அளவிற்கு இந்த தமிழகம் கொண்டாடி இருக்கணும்.
நம்ம துரதிருஷ்டம், நல்லவர்களை கொண்டாடுகிற பழக்கம் தமிழர்களுக்கு ரொம்ப குறைவு என்பதனால நாம மாப்போசியை மறந்துட்டோம். அதனால எதிர்கால அரசியல் தமிழ்நாட்டில் மாற்றி எழுதப்படும், திருத்தி எழுதப்படும், சரியாக சொல்லப்படும் சரித்திரம். அந்த சரியாக சொல்லப்படும் சரித்திரம் வரும்போது மாப்போசிக்கு மிகப்பெரிய இடம் இருக்கும்.